வணக்கம். ராமநாதபுரத்தில் மகளிரின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிதிச் சேர்க்கையை வலியுறுத்தி பிரம்மாண்ட வாக்கத்தான் மெது நடைப்பயணம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தானம் அறக்கட்டளை சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான நிலையான நிதி சேர்க்கை விழிப்புணர்வு வாக்கத்தான் இன்று உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நடைப்பயணத்தை கனரா வங்கி தலைமை மேலாளர் பிரம்மராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மெது நடைப்பயணத்தில் தானம் அறக்கட்டளையின் களஞ்சியம் வயலகம் மற்றும் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். குறைந்த வருவாய் கொண்ட மக்களுக்கும் நலிந்த பிரிவினருக்கும் வங்கிச் சேமிப்பு கடன் வசதி காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்றவை தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மகளிர் நிதிச் சுதந்திரம் மற்றும் முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் செல்வபாண்டியன் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி எளிய மக்களுக்கும் குறைந்த செலவில் கடன் வசதிகள் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்கினார். மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் பல்வேறு குழு தலைவர்கள் இதில் உரையாற்றினர். நிகழ்வின் நிறைவாக பள்ளி மாணவர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிதிச் சேர்க்கை தொடர்பான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆர்.எஸ். மங்கலம் வட்டார திட்டச் செயலர் கருப்பசாமி நன்றியுரை ஆற்ற நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது.
இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.